அத்தியாயம் 18. எதிரில் அவனை பார்த்ததும் அம்மா என்று அதிர்ந்தவள் இது தன்னுடைய பிரம்மை என்று நினைத்துக்கொண்டு கண்களை அழுத்த மூடி முருகா 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 என்றபடி ஒற்றை கண்ணை மட்டும் திறந்து பார்த்தாள் ஆதிரை. அப்போது அவன் அங்கு இல்லை. ஆ, எங்க போனார் இவரு என்றபடி இரண்டு கண்களையும் திறந்து பார்த்தவளை அவள் அருகில் சென்று அமர்ந்திருந்தவன் அவள் கைகளை சுரண்டி அவன் எங்கு இருப்பதாக ஜாடை செய்தான். அம்மா என்று அலறி அடித்துக்கொண்டு அவள் அருகில் திரும்பினாள். அங்கே அவன் அவளை பார்த்து சிரித்தபடி அமர்ந்திருந்தான். அவன் கண்கள் எதையோ கூற தன் தேக சிலிர்ப்பை உணர்ந்து நெளிந்தாள் அவள். என்ன மா மா என்று திக்கி திணறி அவள் பேச, ஸ்டாப் இட், வீட்ல தான் நான் உனக்கு மாமா, இங்க நான் உன்னோட பாஸ், காட் இட் என்றான். என்று தலையை ஆட்டியவளை பார்த்து, அப்புறம் எதுக்கு மேடம் என்னோட ஷெடியூல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்க என்று கேட்டான். என்ன இவரு எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறாரு என்று நினைத்தவள், அவரும் அப்ப போதையில இருந்திருப்பாரோ, அதனால எல்லாத்தையும் மறந்துட்டாரோ என்று யோசித்தவாறு, அது 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 வந்து சார், நான் தெரியாம மாத்தி அனுப்பிட்டேன் என்று கூறினாள். என்னது, மாத்தி அனுப்பிட்டியா? இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்கா இருக்கட்டும் என்று எச்சரித்து விட்டு தன் வீல் சேரை தானே இயக்கிக் கொண்டு அவள் கேபினை விட்டு வெளியேறினான். அவள் சென்றதும் மூச்சை இழுத்து விட்டவள், அப்பாடா, இந்த மனுஷன் எப்பவுமே தன்னை பீதியிலேயே வச்சிருக்காரே என்று நினைத்து கொண்டாள். சிறிது நேரத்தில் தன் பணியை எல்லாம் முடித்துக்கொண்டு ரதிதேவிக்கு அழைத்து, ஏய் வாடி, கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, கேண்டீன் சைடு போயிட்டு வரலாம் என்றாள். இல்லடி, என்னால வர முடியாது, நீ மட்டும் போயிட்டு வா, இங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று போனை கட் செய்துவிட்டு எதிரில் இருந்த பிரதாப்பை பார்த்தாள் ரதி. அவனோ வந்த வேலை முடிந்தது என்னும் ரீதியில் பேண்ட் பாக்கெட்டில் கையை வைத்தபடி என்று விசில் அடித்துக் கொண்டு அங்கிருந்து நகர்ந்து சென்றான். என்ன இவ, இது மந்த் எண்ட் கூட இல்லையே, இப்ப என்ன வேலை இருக்கு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல என்று யோசித்தவள், நமக்கு எதுக்கு இந்த யோசனை என்று அந்த யோசனையை தவிர்த்து தோள்களை குலுக்கி விட்டு முக்கியமான ஃபைல்களை எல்லாம் அடுக்கி வைத்து எடுத்துவிட்டு கேண்டீனை நோக்கி நடந்தாள். அவள் அங்கு சென்று அமர்ந்ததும் அங்கு ஒருவரும் இல்லாததை பார்த்து குழம்பினாள். அவள் வந்த இந்த 2 நாளில் எப்போதும் அவள் கேண்டீன் செல்லும் போதெல்லாம் ஒரு 50 பேராவது அங்கு இருப்பார்கள். இன்று அந்த கேண்டீனே வெறிச்சோடி இருந்தது. என்னது இது, இங்க யாரையும் காணோம், எல்லாரும் எங்க போனாங்க, ஒருவேளை கேண்டீன் லீவோ என்று நினைத்தவளுக்கு, ஆபீஸ் இருக்குன்னா கேண்டீன் எப்படி லீவா இருக்கும், அதுக்கு வாய்ப்பே இல்ல என்று அவள் நினைத்து கொண்டிருக்கும் போதே அவன் எதிரில் வந்து அமர்ந்திருந்தான் அதிபன். எங்கோ வேடிக்கை பார்த்துவிட்டு எதிர்புறம் திரும்ப அங்கே அவளையே கண்களுக்குள் தேக்கி பார்த்து கொண்டிருந்தான் அவன். ஒரு வாரமாக அவன் வீட்டில்தான் அவள் இருக்கிறாள். அவன் அலுவலகத்தில் தான் பணிபுரிகிறாள். அதுவும் அவன் பிஏவாகவே அருகிலே இருக்கிறாள். இருந்தும் இதுவரை அவனை ஏறெடுத்தும் பார்த்ததில்லை அவள். இன்று ஏனோ மரங்களுக்கு இடையில் ஊடுருவிய வெளிச்சம் அவன் முகத்தை முற்றுகையிட்டு இருக்க அவனுடைய விழிகளில் விழுந்து போனாள் பெண்ணவள். அடர்ந்த புருவங்களுக்கு கீழ் மான்வெளிகள் என்று பெண்களை மட்டும்தான் வர்ணிப்பார்கள். ஆனால் இங்கே அவனுடைய விழிகளை வர்ணிக்க வார்த்தையே இல்லை. அதிலும் அவனுடைய அந்த விழிகளை இன்னும் மெருகேற்ற கண்கள் இமைகள் அடர்த்தியாகவும் மேல் நோக்கி வளைந்தும் இருந்தது. அந்த நீல விழியழகனின் விழிகளை காண முடியாமல் மெல்ல பார்வையை கீழே தாழ்த்திய அவளது விழிகள் அவனுடைய செவ்விதழில் வந்து நின்றது. அவளை உசுப்பேத்தும் விதமாக அவளை பார்த்தவாறே தன் இதழ்களை கடித்தான் அதிபன். அப்போது ஆதிரைக்கு அன்று இரவு நடந்தது அவள் நினைவில் வந்து சென்றது. அவளாக சென்று அவன் இதழ்களை கவ்வியது நினைவில் வர, முருகா 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 என்று முணங்கியவாறு தலை கவிழ்ந்து கொண்டாள். தலை கவிழ்ந்தவளின் பார்வை அதிபனின் ஷூ கால்களின் மேல் ஆழமாக படிந்தது. அந்த கண்ணாடி டேபிளுக்கு அடியில் ஆதிரியின் பார்வை சென்ற இடத்தை அதிபன் நோக்க அவள் அவனின் கால்களை பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தான். என்ன இவ நம்ம காலையே பாக்குறா, ஒருவேளை அன்னைக்கு நைட் நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்திருக்குமோ என்று யோசனையில் இருந்தவனின் அருகில் வந்து நின்று, சார், உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும் என்று கேட்டான் அவனுடைய அலுவலக கேண்டீனின் செஃப். முதல்ல மேடத்தை கவனி, அவங்களுக்கு இன்னைக்கு என்னோட ட்ரீட் என்றான் அதிபன் அருகில் இருந்த ஆதிரியை கையை காட்டி. சரிங்க சார் என்றவன் ஆதிரியின் அருகில் சென்று, உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும் மேடம் என்றான்.
தலையில் கையை வைத்து அவனை பார்க்காமல் தலையை கீழே தாழ்த்தியபடி அமர்ந்திருந்தவள், ஒரு காஃபி என்றாள். அவன் இப்போது அதிபனை பார்க்க, வெறும் காஃபி மட்டும் போதுமா என்று அவளை பார்த்து கேட்டான் அவன். போதும், கொஞ்சம் தலைவலியா இருக்கு, அதனால காஃபி மட்டும் போதும் என்றாள் அவள் தலையை பிடித்தவாறு. கண்களை மூடி அவள் அமர்ந்திருக்க அவளிடம் தன் வீல் சேரை நகர்த்தி கொண்டு சென்று அவள் பின்புறம் நின்றான். அவள் மௌனமானதையும் வீல் சேர் சத்தத்தையும் கேட்ட அவள் அவன் அங்கிருந்து சென்று விட்டதை உறுதிப்படுத்திக் கொண்டு கண்களை திறந்து பார்த்தாள். அவன் அவள் எதிரில் இல்லை. எனவே மீண்டும் கண்களை மூடிக்கொண்டு டேபிளில் முகம் புதைத்தாள். அவளின் பின்புறம் அமர்ந்திருந்தவனோ அவளின் செய்கையை வினோதமாக பார்த்தவன் அவள் அருகில் சென்று தலையை பிடித்து நன்றாக மசாஜ் செய்தான் அதிபன். அவள் ரதிதேவிதான் வந்துவிட்டாள் என்று நினைத்து, அப்படிதாண்டி, வாவ், உன் கையில ஏதோ மேஜிக் இருக்குடி, அப்பா சுகமா இருக்கு, விட்டா இப்படியே தூங்கிடுவேன் என்று சொல்லியவள், உனக்கு ஒண்ணு தெரியுமா என்று அவள் கேட்கும்போது இல்லை என்று அதிபன் தலையசைக்க அவன் உடல் மொழியின் மூலம் இல்லை என்பதை உணர்ந்த ஆதிரை, இவ்வளவு நேரம் என் மாமா இங்கதான் இருந்தான் என்றாள் அவள். என்ன ஓடி, அந்த நைட்டு எதுவுமே எங்களுக்குள்ள நடக்கல, அது வரைக்கும் நிம்மதிடி என்று அவள் கூறும்போது அதிபனின் கை மசாஜ் செய்வதை நிறுத்தியது. ஆனால் ஆதிரை தொடர்ந்தாள், அது என்ன ஓடி, நான் பயப்படுற மாதிரி எதுவும் நடக்கலனாலும் என் மாமாவை பார்க்கும் போதெல்லாம் என்னவோ மாதிரி இருக்குடி, அது என்ன ஃபீலிங்னு கரெக்டா சொல்ல தெரியல, ஆனா ஒரு பாதுகாப்பா உணர்றேன். அது எப்படின்னா, ஒரு கோழி குஞ்சு பாதுகாப்பை தேடி தன் தாயோட ரெக்கையில பதுங்கிக்கும். தாய் கோழியும் குஞ்சுகளை அதோட சிறகுக்குள்ள மூடி பாதுகாக்கும். அது மாதிரி இங்க வந்ததுல இருந்து அவரை என்ன அவரோட பாதுகாப்புலயே வச்சுட்டு இருக்கிற மாதிரி தோணுது. அது எனக்கு பிடிச்சிருக்கு. அவர் என்ன ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிறாரு. எனக்கு இப்போ பயமா இருக்குடி. என் மனசு இதுக்கெல்லாம் பழகிட்டா அப்புறம் என்னையும் மீறி நான் அவரை காதலிச்சிடுவனோன்னு பயமா இருக்கு. இப்பதான் அர்ஜுன் கூட எனக்கு பிரேக்கப் ஆச்சு. அதுக்குள்ள எப்படி என் மனசு இப்படி என் மாமாவை தேடுதுன்னு தெரியல. அப்போ நான் அர்ஜுனை உண்மையாவே காதலிக்கலையா என்று கேட்டாள். அவள் அவ்வாறு கூறியதும் அவ்வளவு நேரம் அவள் கூறியதை கேட்டு சந்தோஷத்தில் மிதந்து கொண்டிருந்தவன் இறுதியாக அவள் கூறியதை கேட்டு மீண்டும் மசாஜ் செய்வதை நிறுத்தினான். சரி விடுடி, அது எப்படி உனக்கு தெரியும், அந்த சமயத்துல நீ தான் பெங்களூர்ல இருந்தியே. சரி, நான் வந்து உன்னை கூப்பிடும்போது வரமாட்டேன்னு சொன்ன, இப்ப வந்திருக்க, அதுக்குள்ள வேலையில முடிஞ்சிடுச்சா என்று ரதிதேவி என்று நினைத்து அதிபனிடம் கேட்டாள். இந்த முறை அவளை எப்படி சமாளிப்பது என்று அவன் விழித்துக் கொண்டிருக்க, நீண்ட நேரமாக அவள் மட்டுமே பேசிக் கொண்டிருக்க, என்னடி நானே பேசிட்டு இருக்கேன், நீ பதிலே சொல்ல மாட்டேன்ற என்று கண்களை திறந்து திரும்பி பார்த்தாள். அங்கே கோபத்துடன் அவளை முறைத்துக் கொண்டிருந்தான் அதிபன்.